ஜோஷியர் கிட்ட எதுவும் பேசுனீங்களா? அவரை போய் பாத்தீங்களா? ஆனால் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். அப்போது குருக்கும் கையலுக்கும் ஏன் கல்யாணம் நடக்காதுன்னு ஜோஷியருக்கு மட்டும்தான் தெரியும். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன தான் ப்ரோ ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில ப்ரோ. மறுநாள் நான் குரு கால் பண்ணேன். ஆனால் அவர் பிரபா கூட எங்கேயோ வெளில போகிறேன்னு சொன்னார். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டார். கல்யாணமே வேணான்ட்டாரா? ஏன் ப்ரோ? தெரியல ப்ரோ. அன்னைக்கு பிரபா கூட குரு எங்கடா போனா? தெரியல மச்சான். பிரபாவுக்கு தெரியும்ல? கண்டிப்பாக தெரியும். அப்போ பிரபா கால் பண்ணி கேளு, இன்னைக்கு போய் நம்ம மீட் பண்ணலாம். சொல்டா மச்சான் எங்கடா இருக்க? இங்கே தான் கடையில் தான் இருக்கேன். ட்ரெஸ் ஷாப்பில். நம்ம வரோன்னு சொல்லு. மச்சான் 10 மினிட்ஸில் அங்கே வரோம்டா. ஆ சரி வா. ஆ சரி வாங்க போகலாம். மச்சான். ஆ சொல்டா. என்னடா ஆச்சு? இது சரவணா, குருவோட ஃப்ரெண்டு. நம்மளை பார்க்கறதுக்காக திருச்சியிலேருந்து வந்திருக்கான். ஓ நீங்கள் தான் சரவணாவா? ஆ குரு அடிக்கடி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இப்போது குரு எப்படி இருக்காரு? ஆ இருக்கான் ப்ரோ. ப்ரோ உங்கள் கூட தான் குரு எங்கேயோ வந்ததுக்கு அப்புறமேட்டு குருக்கும் கையிலுக்கும் சண்டை அதிகமாகி குரு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டானாமே. ஏன் கூடவா? ஆமாண்டா. நான் கடைசியாக குரு கால் பண்ணும்போது உன் கூட தான் கல்யாண விஷயமா எங்கேயோ போகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கேட்டால் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாரு. இப்படி தான் ஏதாவது ஒரு கதையை ஆரம்பிப்பானுங்க. அப்புறம் அந்த கதையில் ஏன் பிரிஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டானுங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம இதையே பார்ப்போம். ஓ அதுவா? கல்யாணம் பண்ணுறதுக்காக என்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டிருந்தாரு. என்கிட்ட அவ்வளோ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு வட்டிக்கு விடுறவர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். ஆனால் என்ன ப்ரோ ஆச்சு? வெங்கடேஷ் பாப்பா சொல்லியிருந்தல, இவர் தான் என் ஃப்ரெண்டு குரு. வாங்க ப்ரோ. இவருக்கு தான் பணம் கேட்டிருந்தேன். ஆ மேட்ரு என்னன்னு பிரபா சொன்னான். பார்த்து பண்ணிக்கலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரூஃபு அதான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல விடுங்க. அதான் பிரபாவோட ப்ரூஃப் இருக்குது. ஏதாச்சும் ஒன்றா பார்த்து பண்ணிப்போம். ஆ இல்லை அதெல்லாம் வட்டிலாம் கரெக்டாக கொடுத்துருவேன். பணம் எப்போ கிடைக்கும்? சார் வந்துட்டிங்களா? ஆ சார். பிரபா ஒரு நிமிஷம். ஆ ப்ரோ ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஆ வணக்கம் சார். சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக மாற்றியாச்சா? நீங்கள் சொன்ன மாதிரி பக்கா. உன் கமிஷன் ஈவினிங் வந்துடும். ஓகே சார். சார் அடுத்தாலையும் பார்த்து பண்ணி விடு சார். வரேன் சார். விக்கி சார் அவன் இங்கே என்ன பண்ணுறான்? யார் சார்? பிரபாவா? அவன் பக்கத்தில் குரு. அந்த பையனா? ஊர்லேருந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ண போகிறானா? அதான் கல்யாண செலவுக்கு வட்டிக்கு வாங்க தெரிஞ்ச பையன் மூலியமாக வந்திருக்கான் சார். ஏன் சார் எதாவது நம்மகிட்ட பிரச்சனை பண்ணானா? அதெல்லாம் எதுவும் இல்லை. வட்டிக்கு தானே வாங்க வந்திருக்கான். அப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணு. சொல்லுங்கள் சார், பண்ணிடலாம். ஆ ப்ரோ. ஆ ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, பணம் எப்போ கிடைக்குன்னு கேட்டேன். அமௌண்ட்டு ஆக்சுவலாக வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆகுது. அதான் உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது பணம் கிடைக்கிறது கஷ்டமா? அப்படிலாம் இல்லை பிரதர், அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்கார். இந்த மாதிரி டைமில் அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ப்ரூஃப்லாம் இல்லாமல் கொடுப்பாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர், பார்த்துக்கலாம். பிரபா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ டேரெக்டாக போய் பாரு. நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன். ஆ ஓகே வெங்கடேஷ். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், பார்த்து பண்ணிக்கலாம். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ப்ரோ வாங்க போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே பிரதர்.
ஹலோ. ஹாய் கயல். சொல்லுங்க சார். நான் வந்துட்டேன். இனிமேல் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் என்கிட்டே கேளுங்க. ஓகே சார். ம் ஓகே. அப்புறம் என்ன பட்டி கையில் கூப்பிட்டு அவள் மேரேஜ் பண்ணு அவகிட்டே கேட்டுரு. நான் ஏன் வட்டி கேட்கணும்? அவள் வாயாலே சொல்ல வைக்கிறேன். அவள் வாயாலியா? எப்படி சொல்கிற? பிரதர் பிரதர் சொல்லுங்கள், யாரை பார்க்கணும்? நட்ராஜ் சார் பார்க்கணும். படி இவனை இங்க. நட்ராஜன் யாரும் இல்லை, எம்டி சார் பேர் கார்த்திக். இந்த ஃப்ளோர் தான் சொன்னாங்க. யார்? வெங்கடேஷ்ன்றவர் அமிச்சார் கேஷ் விஷயமாக பார்க்குறதுக்கு. ஓ ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சார்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஓகே வாங்க ப்ரோ, வெயிட் பண்ணலாம். ப்ரோ வாங்க உட்காருங்க. என்ன படி கையில் பார்க்க வந்திருக்கானா? இல்லை, ஒன்றை பார்க்க. என்ன பார்க்குறதுக்கா? ஏன் சொல்கிறேன். இவன் குருல இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்? ஒருவேளை குருவை இவ தான் வர சொல்லியிருப்பாளோ? ஏன் லூஸ் மாதிரி பண்றான்? குருவா? குரு எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை நம்ம மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். ஸ்விட்ச் ஆன்ல தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு வந்திருப்பான்? ப்ரோ இது கையிலோட ஆஃபீஸ் தான் ப்ரோ. கன்ஃபார்மாக தெரியுமா ப்ரோ உங்களுக்கு? கன்ஃபார்ம் தான் ப்ரோ. ஃப்ளட்டு வந்த டைமில் கையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே தான் ப்ரோ வந்தேன். அப்போது கரண்ட் வேறு சரியாக இல்லையா, அதான் இந்த ஃப்ளோர் ஞாபகம் இல்லை. ஆனால் ஆஃபீஸ் இந்த மாதிரி தான் ப்ரோ இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நட்ராஜன் யாரையோ பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க சார். இவரை பார்க்க தான் வந்திருக்காங்க. உள்ளே வர சொல்லு. ஓகே சார். படி என் பேர் எப்படி அவனுக்கு தெரியும்? சொல்கிறேன். நீங்கள் வேணால் கையில் கால் பண்ணி பாருங்களேன். பிரதர், சாரோட ஃப்ரெண்டு நேம் தான் நட்ராஜான். உங்களை உள்ளே வர சொன்னார். ஓகே வாங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சார். யா. ப்ரோ உள்ளே வாங்க. ஆமாம், இன்றைக்கி அதெல்லாம் முடிச்சு வச்சுருங்க. நாளைக்குள்ளே நான் வேணா ஆஃபீஸ்ல கேட்கட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், பசங்களாம் இருக்காங்கல்ல, நான் கேட்டுக்கிறேன். உன் ஆஃபீஸில் ஒன்றும் வேணாம் ப்ரோ. நான் தான் சொன்னேன்ல இது கையிலோட ஆஃபீஸ்னு. இங்கே நிற்க வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. குரு என்ன சடனா சர்ப்ரைஸாக இருக்குது? பட்டி யாருன்னு தெரியுதா?
குரு கையலோட பாய் ஃப்ரெண்ட். அவரோட பர்த்டே கூட நம்ம போய் பொக்கே கொடுத்தோமே. பிரதர் தான் பொக்கே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் ஓகே. சொல்லுங்க குரு, கையில் எதுவும் பார்க்க வந்தீங்களா? இவன் என்கிட்ட 2 பசங்க பணம் கேட்டு வந்ததாக தானே சொன்னான். நான் அவங்கள தானே உள்ளே வர சொன்னேன். உங்களை எதுவும் மாற்றி அனுப்பிட்டானோ? இருங்க. ஏய் சார், இங்கே வா. இந்த வரேன் சார். ஏய், இவர் ஏன்டா உள்ள கூப்பிட்ட? இவர் யார் தெரியுமா? குரு, கையலோட பாய் ஃப்ரெண்ட். இவர் ஏன்டா காசு கேட்டு இங்கே வந்து நிற்க போகிறாரு? நீங்கள் கையில் தானே பார்க்க வந்தீங்க. இருங்க, நான் கூப்பிட்றேன். தோ கையில் பார்த்துட்ருக்காங்க. உள்ளே வாங்க. இல்லை சார், கேஷ் விஷயமா இவங்க 2 பேர் தான் நட்ராஜ் சாரை மீட் பண்ணணும்னு சொல்லி வந்திருந்தாங்க. வெளியில் வேறு யாரும் இல்லை சார். சரி போ. ஓகே சார். ஆமாம் சார், வெங்கடேஷ் சார் தான் அமிச்சார் வட்டிக்கு கேஷ் வாங்க. ஓ அப்படியா? குரு, உங்களுக்கு தான் கேஷா? அதுக்கு ஏன் இவங்கிட்ட வட்டிக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு? நானே தரேன். உங்களுக்கு கேஷாக வேணுமா இல்லை செக்காக தரட்டுமா? ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? சொன்னால் கேளுங்க ப்ரோ. Bro. வாங்க ப்ரோ. ப்ரோ நில்லுங்க. டேய், நீ என்னடா இங்க? குரு என்னாச்சு? ஏய், ப்ரோ, கையிலோட ஆஃபீஸாக இருந்தால் என்ன ப்ரோ? அவங்க தான் நம்மளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அதை வாங்கிக்கலாம்ல? ப்ரோ, நான் உங்களை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தரல. ஃபர்ஸ்ட் டைமா? அப்போ நான் போதையில் இருந்தேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு எதுவும் சரியாக ஞாபகம் இல்லை ப்ரோ. நானும் என் லவரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோம். தேவையில்லாமல் ஒருத்தன் எங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்குள்ளே சண்டை வந்தது, சந்தேகம் வந்தது. அவள் என்கிட்ட நிறைய விஷயத்தெல்லாம் மறைக்க ஆரம்பித்தா. இந்த மாதிரி நான் நிறையா சொல்லி உங்கள்கிட்ட ஃபீல் பண்ணேன். அவன் வேறு யாரும் கிடையாது. இப்போ மேலே ஒருத்தன் பேசினான்ல, அவன் தான் ப்ரோ கையிலோட ஓனர். அவன் என்றைக்கு எங்கள் லைஃப்பில் வந்தானோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ளே சண்டையே வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட நாங்கள் சண்டை போட்டது கிடையாது ப்ரோ. இன்றைக்கி அவன் பேசுனது எல்லாமே பச்சை நடிப்பு ப்ரோ. அவன் இப்படி பேசுகிறவனே கிடையாது. அவன் பேசுனது எல்லாமே நம்ம இங்கே வருவான் இப்படிலாம் பேசி என்னை இன்சல்ட் பண்ணுங்கிறதாவே பிளான் பண்ணி பேசுனது ப்ரோ. அதனால தான் கையில் பார்க்க வச்சு இதெல்லாம் அவன் பண்ணான். எனக்கு அப்போ சொன்னது ஞாபகம் இல்லை ப்ரோ. ஆனால் இப்போது உங்கள் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது. சாரி ப்ரோ, நான் வேறு தேவையில்லாமல் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஐயோ ஏன் ப்ரோ நீங்கள் வேற? நம்மளால இங்கே வரல ப்ரோ, அவன் தான் இங்கே நம்மளை வர வச்சுருக்கான். இதுவும் அவன் வேலையாக தான் ப்ரோ இருக்கும். கொஞ்ச நாள் அவன் எங்கள் லைஃப்லேயே வரல ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இப்போ தேவையில்லாமல் நானே வர வச்சுக்கிட்டோன்னு தோணுது. கண்டிப்பாக இதை வச்சு கையிலுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு சண்டை வரும் ப்ரோ. பரவாயில்ல விடுங்க, அதை நான் எப்படியாவது சமாளிச்சுப்பேன். வேற யார்கிட்டாச்சும் பணம் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? எனக்கு தெரிஞ்சவர் இவர் ஒருத்தர் தான் ப்ரோ. வெங்கடேஷ் தான் கொஞ்சம் வட்டி கம்மியாக தருவார். வெளியேனா நமக்கு வட்டி அதிகமாகும் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, வட்டி அதிகமானால் கூட நான் எப்படியாவது கட்டிடுறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் கிடைச்சா போதும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நான் ஒரு 2 நாளில் வெளியில் எப்படியாச்சும் கேட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, வாங்க நம்ம கடைக்கு போகலாம். சார், குரு எதுக்கு சார் உங்களை பார்க்கறதுக்காக வந்தான்? எனக்கு எதுவும் தெரியாது கையல். நான் எதுவும் வர சொல்லலை. இவன் ஃப்ரெண்டு யாரோ ஃபினான்ஷியரான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி ஒரு 2 பேர் வருவாங்க, ஒரு 2 lakhs இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டான். இவனும் கொடுக்குறேன் வர சொல்லுங்கன்னு சொன்னான். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது குருவும் குருவோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்கன்னு. நம்ம குருக்கு
எதுக்கு வெளியில் இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டு? அதான் அந்த 2 lakhs நானே தரேன்னு சொன்னேன். கேஷாக வேணுமா செக்காக வேணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. ஏன் கயல், ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை இல்லை, பிஸ்னஸ்லாம் எதுவும் இல்லை சார். நானும் குருவும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதான். நானும் பார்த்தேன், லிங்கேஷ் குரூப்பில் போட்டிருந்தான். பிஸியாக இருந்ததுனால அதை பற்றி பேச முடியல. உங்கள் அம்மாவும் மாமாவும் கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா? இல்லை சார், வீட்டிலலாம் கன்வின்ஸ் ஆகலை. ஓ, இதுக்கப்புறம் நாங்களும் யாருக்காகவும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சார். எங்கள் வாழ்க்கையை நாங்களே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ இந்த மேரேஜ் பண்ணணுன்னு தேவை கூட இல்லை. நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். நான் ஆசைப்பட்டேன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணான் குரு. சார், இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இவங்க வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு. அந்த மாதிரி தான் சார், நானும் குருவும் சந்தோஷமாக வாழ்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோன்னு செருப்பால் அடித்த மாதிரி காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணம் சார். சாரி சார், உங்கள் ஃப்ரெண்டுன்னு தெரியாததுனால தான் குரு வந்திருப்பான். தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டான். இதில் என்ன கையில் இருக்குது? நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுத்துருந்தா இங்கே இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். நாளைக்கு கட்ட முடியலனா கொஞ்சம் எக்ஸ்கியூஸாவது கேட்டிருக்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். இல்லை பரவாயில்ல சார், அவன் வெளியில் எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணிப்பான். அப்படி வெளியில் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியலனா அந்த 2 lakhs நானே தரேன். அதை நீங்கள் குருக்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். அதே சமயம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நான் கேள்விப்பட்டதுமே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீங்கள் கேட்டதே எனக்கு சந்தோஷம் சார். நாங்கள் பார்த்துக்குறோம். கல்யாணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக கயல், நான் இல்லாமையா? ஓகே சார். யார் வேணும்? டேய், இந்த ரூம்டா. சாரிங்க. வாடா. டேய், கீழே வந்துட்டு கால் தாண்டா பண்ண சொன்னேன். டேய், அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பொண்ணு யாரு? பக்கத்து வீட்டு பொண்ணுடா. ஊரை விட்டு ஓடி வந்துருச்சு. பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையே. கல்யாணம்லாம் அவளை. நீ ஏதாவது ட்ரை பண்ணியா? ஏய், அதெல்லாம் நான் ட்ரை பண்ணலடா. ஏன்? எதுக்கு? நான் ஏதாவது ட்ரை பண்ணி அது ஏதாவது பிரச்சனையாகி ஹவுஸ் ஓனர் ரூமை காலி பண்ண சொல்லிட்டான்னா? சென்னையில் ரூம் கிடைக்கிறதே பெருசு. அதனால தான் நான் ஆஃபீஸ்லேயே உஷார் பண்ணிட்டேன். அப்போது நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிக்கவா? நீ என்ன வேணா பண்ணு. என்ன இழுத்து விடாம தான் சரி. பிரச்சனைலாம் ஒன்றும் வராது மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். ஹெல்ப்லாம் பண்ணுறேன். அப்படியே உனக்கு இல்லாததா? சரி சரி, சரக்கு வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கிட்டேன். டேய், என்னை பிக் பண்ணுறதுக்காக கால் பண்ணா ஏன்டா கால் எடுக்கல? வண்டியில் வந்துட்டு இருந்தா அதான் எடுக்க முடியல. டேய் நில்லு, அது எப்படிரா? இதுக்கு முன்னாடிலாம் மட்டும் கால் பண்ணும்போது டிரைவிங்லேயே இருந்தாலும் வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு கால் பண்ணி பேசுவல்ல, அது என்ன இப்போ மட்டும் கால் பண்ண கால் எடுக்காம டிரைவிங்ல இருந்தேன்னு வந்து சொல்ற? என்ன கோவமா இருக்கியா? விடு. இங்க பாரு குரு, நீ ஆஃபீஸ் விட்டு போனதுக்கு அப்புறம் நான் கார்த்திக் சார் கிட்ட போயிட்டு கேட்டேன்.
அவர் நம்ம மேரேஜ்க்காக கேஷ் வாங்குறதுக்காக வந்தேன்னு சொன்னார். ஏய் இங்கே பாருடா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு குரு. விடுங்கிறான்ல, நான் சொல்கிறத நீ கேள்டி. இப்போ நீ என்ன சொல்ல போகிறங்கிறது எனக்கு தெரியும். அவங்கிட்ட காசு வாங்கி கல்யாணம் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. டேய் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோடா. இங்கே பாரு கையல், நீ என்ன வேணா சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அவன்கிட்ட காசு வாங்கி கல்யாணம் பண்ணு நீ சொல்கிறத மட்டும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஷோ இங்கே பாரு, பிரபா தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவருக்கும் அது ஓன் ஆஃபீஸ்ன்னு தெரிஞ்சல என்னை அங்கே கூட்டிகிட்டு வரல. காலையில் நாங்கள் வேறு யாரோ ஒருத்தனை தான் பார்க்க போயிருந்தோம். ஆனால் அவன் தான் ஒரு ஃபினான்சியர்கிட்ட அனுப்புறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உன் ஆஃபீஸில் இருக்க எவனோ ஒருத்தனை பார்க்கறதுக்கு எங்களை அமைச்சிருக்கான். அது உன் ஆஃபீஸ் தான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்தியம் அந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன்டி. டேய் நீ கோவத்தில் கண்டதையும் மண்டிக்குள்ளே ஏற்றிட்டு என்னென்னமோ பேசாத. பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. ஹே, என்னடி கேட்க சொல்கிற? நான் கேட்க சொல்கிறேன். ஒன்னால் வேணும்னா கேவலமான ஒருத்தன் தெரிஞ்சவனுக்கு கீழே வேலை பார்த்து கை நீட்டி சம்பளம் வாங்க முடியும். என்னாலாம் முடியாதுப்பா. நிறுத்து, என்ன சொன்ன? ஒன்னால் வேணும்னா கேவலமானன்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட வேலை பார்த்து கை நீட்டி காசு வாங்க முடியும். ஆனால் என்னாலலாம் காசு வாங்கி கல்யாணம்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆமாண்டா, எனக்கு ஆசைதான். அவன் கேவலமானவன்னு தெரிஞ்சும் அங்கே போய் வேலை பார்க்குறது எனக்கு ஆசைதான். அவன் மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் இன்னும் கேவலமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனுங்க என்னென்னலாம் பண்ணுவானுங்க தெரியுமா? அதெல்லாம் வெளியில் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாமல் போடா. உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. அதெல்லாம் ஒரு பொண்ணாக இருந்தால் தான் புரியும். அதெல்லாம் எனக்கும் புரிஞ்சனால தாண்டி சொல்கிறேன். அந்த ஆஃபீஸ்க்கு ஏன் போகிறேன்னு. உன்னை யார் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆஃபீஸில் இருக்க சொன்னது? நானா? இல்லை இல்லை, நீயா தானே இருக்க. உனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த ஆஃபீஸ்க்கு போகிறனால தான் உனக்கும் எனக்கும் சண்டை திரும்பி திரும்பி வருதுன்னு. அப்படி இருந்தும் அந்த ஆஃபீஸுக்கு நீ தானே போகிற, நானும் உன்னை போக சொன்னேன். அந்த ஆஃபீஸ்க்கு மட்டும் போகாமல் வேற எங்கேயாவது போகலாம்ல. அப்படி போனீன்னா உனக்கு எனக்கு சண்டையே வராது கையால். சொல்றதுக்கு நம்ம 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம். யோசித்து பாரு, நீ இந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கா? இல்லை இல்லை, அந்த ஆஃபீஸுக்கு என்னைக்கு போனியோ அன்னையிலேருந்து தான் சண்டை வர ஆரம்பிச்சுது. நீ தான் உங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரி அது இதுன்னு போக ஆரம்பிச்ச. இப்போ அந்த ஃபேக்ட்ரியை பற்றியும் பேசுறது இல்லை, எங்கேயோ போய் நிற்கிது. இதெல்லாம் தெரிஞ்சு இன்னும் நீ அந்த ஆஃபீஸ்க்கு போகிற. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அந்த ஆஃபீஸ் வச்சு எனக்கு சண்டை போட இஷ்டம் இல்லடி. நீ என்னமோ பண்ணி தொலை. ஒன்றே ஒன்று வேணா சொல்கிறேன், அவங்கிட்ட காசை வாங்கி கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணத்தை மட்டும் மாற்றிக்கும். அது போதும். டேய் டேய் குரு, நில்றா ஒரு நிமிஷம். நீ திருந்தவே மாட்டல. இப்போ நான் எதுக்கு திருந்தணும் புரியல. அங்க நான் என்ன பேசினேன்? உன்கிட்ட நான் என்ன பேச வந்தேன்? ஏதாவது உனக்கு தெரியுமா? என் குரு, உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிற. உனக்காகவே இருக்கேன். உன்னால் ஏன்டா என்ன புரிஞ்சுக்க முடியல? சரிடா, இப்போ அவர்கிட்ட காசு வாங்கி கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு என்ன கௌரவ குறைச்சல் ஆயிடும்னு சொல்லலாம் இப்போ. சொல்லு குரு, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஆமாண்டி, எனக்கு கௌரவ குறைச்சல் தாண்டி. அதான் ஏன்னு கேட்குறேன். அவன்கிட்ட வாங்க முடியாதுடி. வேற எவன்கிட்ட வேணாலும் என்னால் கடன் வாங்கி உன்னை கல்யாணம் பண்ண முடியும். ஆக மொத்தத்தில் கடன் வாங்கி தானே என்ன கல்யாணம் பண்ண போற? ஏதோ இவனே சம்பாதிச்சு அவன் காசுல என்ன கல்யாணம் பண்ணி தாலி கட்டுற மாதிரி பேசுறான். குரு குரு, உன்கிட்ட காசு இல்லைங்கிறத சொல்லி காட்டணும்லாம் நான் இதை சொல்லலடா. பாரு, எல்லா காசும் ஒன்று தானே தான் சொல்ல வந்தேன் குரு. குரு, நீ சொன்னது கரெக்டு தானேடி? இல்லை குரு, என்கிட்ட காசு இல்லை தானே? ஏன்டா சொல், அடிக்கடி என்கிட்ட சொல்லு. அப்பதான் காசு இல்லாத என்கிட்ட மானரசமே இருக்கக்கூடாது.
என்ன புரியும். குரு ஏன்டா அப்படி பேசுற? நான் ஏதோ தெரியாம அந்த மாதிரி பேசிட்டேன். எப்படி பேசின என்ன? நீ என்ன பேசணும்னு நினச்சியோ அதை பேசிட்டல. குரு இப்பெல்லாம் பேசாதடா. ஐயோ டேய், நான் சொல்றது கேளுடா. நான் சொல்கிறது நீ கேளு. ஐயோ இப்போதைக்கு நம்ம கல்யாணம் வேணாம். டேய், ஏன்டா அப்படி பேசுற? கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு இதே காசுல நமக்குள்ள சண்டை வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான் கரெக்டு. ஹே குரு, கல்யாணத்துக்கு அப்புறம் காசுங்கிறது ரொம்ப முக்கியம். நீ சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு என் காசால் என் சொந்த காசால் உனக்கு தாலி கட்டுறேன். அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்லைனா டேய் என்ன மச்சான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அவளே ஐடியா கொடுத்துட்டா. அப்புறம் என்ன, உன் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணிவிடு. பண்ணிடலாம் மச்சான், கூடிய சீக்கிரமே. நீ அந்த ஆஃபீஸ்க்கு போகிறனால தான் உனக்கும் எனக்கும் சண்டை திரும்பி திரும்பி வருதுன்னு. நீ அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்திருக்கா? இல்லை இல்லை, ஒன்னால் வேணும்னா கேவலமானு தெரிஞ்சும் அவன்கிட்ட வேலை பார்த்து கை நீட்டி காசு வாங்க முடியும். ஆனால் என்னாலலாம் காசு வாங்கி கல்யாணம்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். கடன் வாங்கி தானே என்ன கல்யாணம் பண்ண போற? ஏதோ இவனே சம்பாதிச்சு அவன் காசுல என்ன கல்யாணம் பண்ணி தாலி கட்டுற மாதிரி பேசுறான். இப்போதைக்கு நம்ம கல்யாணம் வேணாம். அப்புறம் என்ன, உன் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணிவிடு. பண்ணிடலாம் மச்சான், கூடிய சீக்கிரமே.